ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வேஸ்ட் திங்ஸ் கிராஃப்ட் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வேஸ்ட் திங்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா, பழைய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது இல்லையா, அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு அழகான கிராஃப்ட் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ அந்த நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி அதை நம்ம வந்து சின்னதாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கையில் ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டிக்கு யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து உள்ளே வச்சு அது மேலே ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பெஃபிகால் அப்ளை பண்ணி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா செஞ்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 பீஸ் எடுத்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒட்டிக்க போகிறேன். அதே மாதிரி அந்த பக்கம் 3, இந்த சைடு கார்னரில் 2 பக்கமும் 3 பீஸ் எடுத்து நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி வந்து நான் வச்சு பெஃபிகால் அப்ளை பண்ணி நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து ஒட்டி எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு மேலே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ப்ரௌன் கலர் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். மேபி பிளாக் பெயிண்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு கலர் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லாக்டவுனில் எனக்கு வந்து கலர்ஸ் அதிகமாக கிடைக்கல. நான் இருக்கிற கலர்ஸ் வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர்மாக்கோல் பால்ஸ், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடிமேடாக கடையில் கிடைக்கிது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கலராகவும் இருக்குது, அது வாங்கிக்கோங்க. ஸோ அது வந்து என்கிட்ட இருக்குது. அதை வச்சு தான் நம்மளுக்கு இப்போ வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு கம்பி எடுத்துக்கலாம். கம்பி எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஃபிகால் அப்ளை பண்ணி நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். நான் வந்து பெஃபிகால் தனியாக போட்டுட்டு அதில் அந்த பாலை வந்து சும்மா டிப் பண்ணி அதில் நான் ஒட்டினேன் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். இது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒட்டணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நம்ம ஒட்டிக்கலாம். நான் வந்து இந்த அளவு நான் ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி நான் கலராக நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலர், ரெட் கலர், ஒயிட்டு, எல்லோ, ஆரஞ்சு இந்த கலர்ஸ்லாம் நான் செஞ்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டில் வந்து லீஃப் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோம் ஷீட் எடுத்து நீங்கள் லீஃப் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் ஷீட் கூட நம்ம இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நார்மல் க்ரீன் ஷீட் வச்சு, ஸோ அந்த கம்பி வந்து இருக்கு இல்லையா, நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃப்ளவர் மாதிரி, ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கீழே இருக்க கம்பி வந்து எம்டியாக இருக்கிறத வந்து நான் இந்த க்ரீன் கலர் ஷீட் வச்சு நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு, ஸோ அந்த இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பியை வந்து ஃபுல்லாக இதுக்குள்ளே விட்டு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ரேமில் வந்து நான் எனக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து அதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக வந்து ஒட்டி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இது மாட்டுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி நூல் கட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ நூல் கட்டும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2க்கும் சென்டராக நம்ம கட்டி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இப்போ ஒரு அழகான வால் ஹேங்கிங் கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் குட்டீஸ். அதே மாதிரி நிறையா குட்டீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லாக்டவுனில் வந்து நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கிவ்அவே பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் அதை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அது எப்போ வந்து வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸோடு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். ஸோ அதை பாருங்கள். அதே மாதிரி இந்த கிராஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை பை குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்.